எபிரேயர் 9ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ரத்தம் எதை குறிக்கிறது? வாழ்வை குறிக்கிறது, ஜீவனை குறிக்கிறது. அப்ப ரத்தத்துல ஜீவன் இருக்கிறது. அவர் தம்முடைய சொந்த வாழ்க்கையினாலே, சொந்த ஜீவனாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளாக பிரவேசித்து நமக்கு நித்திய மீட்பை ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசுவுக்கு ஒரு வாழ்க்கை இருந்தது, 33.5 ஆண்டு கால வாழ்க்கை. பிதாவின் சித்தம் செய்ய தன் வாழ்க்கையை தத்தம் செய்தபடினாலே முடிவு பரியந்தம், சிலுவையின் மரணத்தின் முடிவு பரியந்தம் தன்னுடைய ஜீவனை ஊற்றி, ஏசாயா 53ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே தமது ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அவருடைய வாழ்க்கையை மரணத்தில் ஊற்றி, தம்முடைய கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் மரணத்தில் ஊற்றி நம்மை மீட்கும் பொருளாக ஆனார்.